பாலிடிக்ஸ் பேசுறான் பாலிடிக்ஸ். ஹலோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இளம் தலைவர்களுக்கு இடையில்லாத போட்டின்னு பாலிடிக்ஸ் பரபரப்பா இருக்குதே, கேள்விப்பட்டியா மேன்? ஆமாம் தர, விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு அப்புறம் பரபரப்பு தான் தர. நீ அப்படியே சூப்பர் ஸ்டாரை மீட் பண்ண அரசியல் கட்சி தலைவர் கதைக்கு போற போல. நான் சொல்ல போறது அந்த சந்திப்பு இல்ல மேன், நடக்க போற சந்திப்பு. அது என்ன புதுசா நடக்க போற சந்திப்பு தர? புதுசா நடக்கிறது இல்ல, பழசுதான். விஜய், சீமான், உதயநிதி, அண்ணாமலை இப்படியே அரசியல் பேசிக்கிட்டு இருக்கும் போது அதிமுக பக்கம் யூத் யாரும் ஹைலைட்டா இல்லையேன்னு பேச்சு போனதா. ஆமாம் தர, கூட்டணி பேச்சுவார்த்தை இப்ப ரெடி ஆகுறாங்க போல. கரெக்டா சொல்லிட்டேன் மேன். போன தேர்தலில் கூட்டணியில இருந்தவங்க, முந்தின தேர்தலில் ஒன்னா இருந்தவங்க, இப்படி பல பேரையும் ஒரே மேடையில் உட்கார வைக்க பிளான் போட்டிருக்காங்க. அப்படின்னா நாங்க வலுவான கூட்டணி தான் சொல்றாங்க போல தர. அப்படி ஒரு ஐடியாவில தான் வழக்கமா பொதுக்குழு கூட்டம் நடக்கிற சென்னை வானகரம் பகுதியில ஜானகி அம்மையார் நூற்றாண்டு நிகழ்ச்சி நடத்த அதிமுக முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த நிகழ்ச்சிக்கும் கூட்டணிக்கும் என்ன சம்பந்தம் தர? கட்சியோட முன்னாள் தலைவர், தமிழ்நாட்டோட முன்னாள் முதலமைச்சர் இப்படி ஒரு கணக்கு போட்டு ஜானகி அம்மையார் நூற்றாண்டு விழாவுக்கு எல்லா கட்சிக்கும் அதிமுக அழைப்பு கொடுத்திருக்காங்க. அப்போ பல தலைவர்கள் வர போறாங்க. ஏஸ், அதுதான் கணக்கு மேன். மேடையில அதிமுகவுக்கு ஆதரவா இருக்கும் தலைவர்கள் ஒன்னா நிற்கும் போது தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் நம்பிக்கை வரும்னு நினைக்கிறாங்க. அவ்வளவு தலைவர்கள் வர போறாங்களா? இப்போதைக்கு இலை கட்சி மேடையில முரசு கட்சி தலைவர்கள் வருவாங்கன்னு சொல்றாங்க. இன்னும் சில கட்சிகள் ஒப்புதல் கொடுத்திருக்காங்களாம். பிளான் படி நடந்தா வலுவான கூட்டணிக்கு அடித்தளமா இருக்குமா. விஜய் வருவாரா தர? அவங்க கட்சி கூட்டமே ஒன்னே ஒண்ணுதான் நடந்திருக்கு. ஆமா, அதுக்குள்ள அடுத்த கட்சி கூட்டத்துக்கு வருவாரா தெரியல. எக்ஸ் தளத்துல வாழ்த்து சொல்லுவாருன்னு எதிர்பார்க்கலாம். சோசியல் மீடியா தொண்டர்கள் தானே மெஜாரிட்டி தர. அதே நம்பிக்கையில தேர்தலை மீட் பண்ண போறாங்க மேன். அவங்க வேற வேற பிளான் வச்சு வேலை நடக்குதுன்னு சொல்றாங்க. நடக்கட்டும் நடக்கட்டும் தர. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா.